நாகரிகங்கிற பேரில் நீங்கள் வளர்த்து வச்சுக்கலாம் பாருங்க. தாய் மாமன் கொண்டாந்து சாக்லேட் கொடுக்குறான், அவங்ககிட்ட மாமாக்கு தேங்க்ஸ் சொல்லு. எதுக்கு இது படிச்சாங்கன்னு தெரியல. அவன் மாமன் வெறுங்கையோட வந்து அவனை வச்சு செய்ய போறீங்க இல்லையா? ஏன்டா வீட்டில் ஒரு புள்ள இருக்கு, அக்கா காரி வீட்டுக்கு இருக்க, அறிவு இல்லை, ஆரஞ்சு பழம் கூட வாங்கி தரல, நீலாம் ஒரு மனுஷனா தூணு துப்ப போறீங்க. அவன் கொடுத்தா மாமாக்கு தேங்க்ஸ் சொல்லு. இந்த குட் மார்னிங்கையும் தேங்க்ஸையும் ஒழிக்கிற வரைக்கும் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லக்கூடாது. எல்லாருக்கும் எதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்? கடமையோடும் உரிமையோடும் பிரியத்தோடும் செய்கிற ஒருத்தனை அந்நியப்படுத்துற ஒரு வார்த்தையா சில இடத்துல நாகரிகம். நான் இல்லைன்னு சொல்ல, தேங்க்ஸ் சொல்லுங்க. யாரோ ஒருத்தர் செஞ்சா சரிதான். தாய் மாமங்கிற ஆசையா வாங்கி அந்த அல்வா ஊட்டி விடுறான், தேங்க்ஸ் மாமா அப்படின்னு தின்னுக்கிட்டே சொல்லு. அவனுக்கு வயிற்றுச்சலா இருக்கு, என்னன்னா உறுத்து இருக்கு எனக்கு, நான் வாங்கி கொடுக்குறேன். அவன் கேட்கணும். நிலைமையை மாற்றி விட்டீங்க. மாமங்காரன் உள்ள வந்தான்னா அவன் கையை பிடிச்சி, மாமா சாயந்தரம் கடைக்கு கூட்டிட்டு போய் எனக்கு நோட்டு வாங்கி கொடு, கடைக்கு கூட்டிட்டு போய் ஸ்கேலு வாங்கி கொடு, அவன் கையை அறுத்துக்கிட்டு செய்வான். தட்ஸ் கால் ரிலேஷன்ஷிப். சின்னதாக சிரமப்படட்டுமே, என்ன தப்பு? அப்போதானே அவனுக்கு அவன் மேலேயும் பாண்டிங் வரும், மாமா இருக்காங்கிற நம்பிக்கை வரும். நாளைக்கு அவன் பெரிய ஆளா, எங்கள் அம்மா அப்பா மட்டும் பார்த்தா போதாது, எங்கள் மாமா முடியாமல் கிடக்கிறார், நான் மாமா போய் பார்ப்பேன் அப்படிங்கிற எண்ணம் அப்போ தானே வரும். அது வராமல் எப்படி ஒருத்தனை உருவாக்குவீங்க?